Hello friends, engineer Hari Krishnan பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோல பில்டிங் கட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் bricks. ஸோ இந்த பிரிக்ஸில் வந்து ஆல்டர்னேட்டிவாக நிறைய வந்திருக்கு. லைக் ஃப்ளை ஆஷ் பிரிக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏசி பிளாக், சாலிட் பிளாக், ஹாலோ பிளாக் யூஸ் பண்ணலாம். ஸோ அது தவிர்த்து வந்து போரோத்தம் பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேச போகிறது ஃப்ளை ஆஷ் இல்லை சிமெண்ட் கல் சொல்லுவோம். அது வெர்சஸ் பிரிக், ரெட் பிரிக், செங்கல் சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ரெண்டு பொருளுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ அதை வந்து நம்ம சைட்டில் வந்து சில சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து ரிசல்ட் ப்ளஸ் வந்து எதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்ற என்னோட சஜஷன் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளை ஆஷ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். ஃப்ளை ஆஷ்ன்றது வந்து ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் கோல். அதாவது வந்து இந்த கோலில் எரிக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து இந்த கோலில் வந்து எடுத்தது போக பேலன்ஸ் வர வேஸ்ட்டு தான் வந்து இந்த ஃப்ளை ஆஷ். உதாரணத்துக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம். ஸோ அந்த கரும்பு ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சக்கை வருது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த கரும்போட பை ப்ராடக்ட், கரும்பு ஜூஸோட பை ப்ராடக்ட் வச்சுக்கலாம். ஸோ அது போல் இந்த கோல்லேருந்து வரக்கூடிய பொருள் பை ப்ராடக்ட் தான் ஃப்ளை ஆஷ். இந்த ஃப்ளை ஆஷ் கூட எக்ஸ்ட்ரா சிமெண்ட் ஆட் பண்ணி, மண் ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த ஃப்ளை ஆஷ் கல்லை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பிரிக்ஸை தான் வந்து நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக்னு சொல்கிறோம், சிமெண்ட் கல்லுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த சிமெண்ட்டை ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நான் வந்து நேச்சருக்கு வந்து எதுவும் வந்து பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கான பிரிக் தான் இது. ஏன்னா வந்து இது ஒரு ரீசைக்கிளபிள் ப்ராடக்ட். ஏன்னா கோல்லேருந்து வரக்கூடிய ஒரு வேஸ்ட் ப்ராடக்டை கடலில் எடுத்துகிட்டு போய் கொட்டி டம்ப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பொருளை வந்து ஒரு செங்கல் செஞ்சு பில்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியல். ஸோ இன்னொரு சைடில் பார்த்தோன்னா நம்ம பிரிக்ஸ், ரெட் பிரிக்ஸ் இருக்குது. இந்த ரெட் பிரிக்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட நேச்சுரல் சாயில் எடுத்து தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இது மூலமாக வந்து நம்ம வந்து நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணி ஒரு செங்கல் தயாரிக்கிறோம். ஸோ இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. லைக் வந்து நம்மளோட ஒரு பொருளை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதுவே வந்து அந்த ஃப்ளை ஆஷில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பை ப்ராடக்ட். லைக் வந்து ஒரு பொருள், தேவைப்படுற ஒரு பொருள் போக வேஸ்ட் ஆகிற ஒரு பொருள்லேருந்து வருது. ஸோ இதுதான் வந்து மேஜர் வித்தியாசம் இதோட மேக்கிங்கில். இந்த செங்கல்லையும் ஃப்ளை ஆஷையும் சைட்டில் வந்து சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு சைட்டில் வந்து என்ன அளவுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோம், அதோட ரிசல்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். போடுங்க, ஸ்ட்ரைட்டாக போடுங்க, மறுபடியும் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வர்டிக்கலாக போடணும். போடுங்க. ஓகே. இந்த ட்ராப் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே அந்த கார்னர் மட்டும் உடஞ்சிருக்கு. செங்கல்லையும் பார்க்கலாம், அதே மாதிரி இந்த ஃப்ளை ஆஷ்லேயும். ஸோ பெருசாக ஒன்றும் டேமேஜ் இல்லை. ரெண்டோட ஸ்ட்ரென்த்தும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். திருப்பி காட்டுங்க. போட்டுறேன், உள்ள போட்டுறேன். ஓகே. அதை எடுங்க. இந்த கல் உடைங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ணல. இதை உடச்சி பார்க்கும்போது இந்த இடத்துல நடுவில் எந்த அளவுக்கு வந்து வாட்டர் உள்ளே அப்சர்வ் ஆகிருக்குன்றதை பார்க்குறதுக்காக ஜஸ்ட் ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டு வச்சு பார்த்தோம். ஸோ ஃபுல் கம்ப்ளீட் பிரிக் வந்து வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகிருக்கு சென்டர் வரைக்கும். ஸோ இது ஒரு டெஸ்ட்டு. இது எப்போ பண்ணோம் பார்த்தீங்கன்னா 30 minutes கழிச்சு. ஸோ 12:35 பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக பிரிக்ஸுக்கு வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம் 24 hours கழிச்சு, லைக் வந்து தண்ணியில் ஊற வச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளை ஆஷோட வெயிட் வந்து 3.9 kg இருக்குது. இது வந்து ட்ரை வெயிட்டு. வெட் வெயிட் வந்து அதே மாதிரி நான் காட்டுறேன். செங்கலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3.1 kg. ஸோ 3.1. ஸோ இதுதான் வந்து இதோட ட்ரை வெயிட்டு. 24 hours கழிச்சு தான் நம்ம யூஸ்வலாக டெஸ்ட் பண்ணணும். பட் வந்து வீடியோக்காக ஒரு குயிக்காக வந்து ஒரு 30 minutes அப்புறம் என்ன ரிசல்ட் இருக்குன்றதுக்காக நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ 30 minutes கழிச்சு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் மூலமாக கல்லோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். அது வந்து வெதரில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றதையும் நம்ம இது டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளை ஆஷோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4.150. இது வந்து வெட் வெயிட்டு. 30 minutes டெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 6% வாட்டரை வந்து ஒரிஜினல் வெயிட்டை விட ஃப்ளை ஆஷ் அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ ரெட் பிரிக் வந்து வெட் வெயிட் பார்க்குறோம். ஸோ இது வந்து 3.3 kg. ஸோ ஒரிஜினல் வந்து 3.1. இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து 6% வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஆக்சுவல் டெஸ்ட் ரிசல்ட் 24 hours கழிச்சு தான், பட் 30 minutesக்கான டெஸ்ட் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கல்லோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 inches இருக்குது. இது வந்து 9 inches இருக்குது. ஸோ ஃப்ளை ஆஷில் ஆக்சுவல் சைஸ் இருக்குது. 9 inchesன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸு. ஹைட் வந்து 3 inches இருக்கும். ரெண்டுமே வந்து 3 inches நம்மளோட கேஸில் இருக்குது. ஃப்ளை ஆஷும் 3 inches இருக்குது. ரெட் பிரிக்கும் 3 inchesக்கு கரெக்டாக இருக்குது.
3.25 ஆல்மோஸ்ட். இப்போ அகலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது 4 இன்ச்சஸ் இருக்குது செங்கலோட கனம். ஃப்ளை ஆஷ் வந்து 4.5 இன்ச்சஸ் இருக்குது. ஃப்ளை ஆஷில் மெயின் விஷயம் என்னென்னா எல்லாம் கொள்ளும் யூனிஃபார்ம் சைஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த ரிசல்ட்டை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு செங்கலோட இம்பேக்ட் எப்படி இருக்குது, ஒரு ஃப்ளை ஆஷோட இம்பேக்ட் லைக் வந்து ட்ராப் டெஸ்ட் மாதிரி சொல்லலாம். ஸோ அதை பற்றி பார்த்துருப்பீங்க. வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து பேசிக்காக அதெல்லாம் சைட்டில் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. மெஷர்மெண்ட் சைஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சைட்டில் கட்டும்பொழுது இம்பேக்ட் ஆகும். ஒரு மெஷர்மெண்ட் கூட வந்து பெரிய லெவலில் வந்து மெட்டீரியல் கன்சம்ஷனுக்கு வந்து காரணமாக கூட போகும். லைக் வந்து ஒரு செங்கல் அளவு வந்து கம்மியாக இருக்குது, இன்னொரு ஒரு பேட்ச் ஆஃப் செங்கல் வாங்கும்பொழுது அதோட அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா பிளாஸ்டரிங் பண்ணும்பொழுது அதில் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும், டெக்னிக்கலி அதிகமாகும். ஃப்ளையர்ஸில் வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கலாம், லைக் ஹீட் அதிகமாக இருக்குமான்னு. கண்டிப்பாக ஹீட் இருக்கும். நார்மல் பிரிக்கை விட கொஞ்சம் ஒரு மேபி ஒரு 5% வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி சொல்லலாம்னா லைக் வந்து சிமெண்ட் வச்சு நம்ம பூச்சி வேலை பண்ணுவோம் பிளாஸ்டரிங். ஸோ அதுவே வந்து ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ நடுவில் இருக்க செங்கல் இருந்தது அப்படின்னா செங்கல் வந்து நேச்சுரல் மெட்டீரியல். ஸோ அதில் வந்து அந்தளவுக்கு வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை எதுவும் கிடையாது. அது ஒரு நார்மல் மண் மாதிரி தான். ஃப்ளை ஆஷ் கண்டென்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு பை ப்ராடக்ட். அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு மேலே பிளாஸ்டரிங் பண்ணுறோம். அந்த ஃப்ளை ஆஷ்லேயும் சிமெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக ஹீட் வந்து நார்மல் பிரிக்ஸை விட இருக்கும். ஸோ இது எங்கே தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை வந்து நீங்கள் வந்து பேஸ்மெண்ட்டில் வேணும்னா யூஸ் பண்ணலாம். வாட்டர் அப்சார்ப்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது, டெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. பட் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அது சூட் ஆகும். ஆர்எல்ஸ் ஹவுஸ் லிஃப்டிங் பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து என்னோட சஜஷன் அங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பில்டிங்கோட டெட் லோடை வந்து அதிகப்படுத்துது, அதாவது செல்ஃப் வெயிட் சொல்லலாம். இந்த செல்ஃப் வெயிட்டை வந்து அதிகப்படுத்தி தான் விடுது இந்த ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணும்பொழுது. பட் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். செங்கலை கம்பேர் பண்ணுறத விட இந்த கல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ரென்த் வைஸில் நீங்கள் மண் கொட்டி ஃபில் பண்ணுறீங்க பேஸ்மெண்ட்டில், அந்த இடத்துல அந்த லோடை வந்து பிடிக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஹவுஸை லிஃப்ட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக தேவை. ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம், பில்டிங்கை கட் பண்ணி திரும்ப நடுவில் பிரிக் ஒர்க் பண்ணி அந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம். புது பில்டிங்கில் பேஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளை ஆஷ் அண்ட் ரெட் பிரிக்ஸோட கன்க்ளூஷன். மற்றபடி நார்மலாக வந்து நீங்கள் ஒரு G+1 2 கட்டுறீங்க உங்களோட ரெசிடென்ஷியல் பில்டிங்னா என்னோட சஜஷன் ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த ரெட் பிரிக்ஸ்லேயே நிறைய கிளாஸ் இருக்குது. லைக் கிளாஸ்ன்னு சொல்ல குவாலிட்டி சொல்லலாம். நார்மல் சாம்பர் பிரிக்ஸ் இருக்குது, பாக்ஸ் பிரிக்ஸ் இருக்குது, ஒயர் கட் பிரிக்ஸ் இருக்குது. உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து எந்த பிரிக் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸ் லைக் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது எவ்வளோ அது எவ்வளோன்னு சொல்லிட்டு. செங்கல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ₹8.50 ₹8 ஒரு 10.5 வரைக்கும் உங்களுக்கு வருது. 10.5 ₹11 வரைக்கும் வருது ஒரு கல்லோட ரேட் சொல்கிறேன். இது வந்து சீசனல் சேஞ்சஸ். லைக் மழை காலத்தில் ஒரு கல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கல் ப்ரொடக்ஷன் இருக்காது, பழைய ஸ்டாக் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரேட் கூட வச்சு விற்பாங்க. இதுவே ஒரு சம்மர் சைஸில் பார்த்தீங்கன்னா 8.5 அந்த 8.70 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட கிடைக்கும். இதுதான் செங்கலோட ரேட்டு. ஃப்ளை ஆஷ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கன்சீல்டு என்விரான்மெண்ட்குள்ளே வந்து நம்ம பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஃபேக்ட்ரி லைக் செட்டப்பில். ஸோ அது வந்து எப்போ வேணாலும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். என்ன ஒன்று அதுலேயுமே க்யூரிங் தேவைப்படுது. ஸோ க்யூரிங்கான டைம் கண்டிப்பாக கேட்பாங்க. பட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஃப்ளை ஆஷோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹8 கூட ஸ்டார்ட் ஆகும். ₹8 7.5 அந்த மாதிரி கூட ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ₹12 வரைக்கும் இருக்குது உங்களோட குவாலிட்டியை பொறுத்து. லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுலேயே வந்து நிறைய வேரியண்ட் இருக்குது. நல்ல குவாலிட்டியான பிரிக்ஸ் போகிறீங்க, நிறைய ஸ்ட்ரென்த் எடுக்கணும், கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அதோட ரேட் வந்து கூட போகும். பட் ஸ்டார்டிங் வந்து ஒரு ₹7.50 ₹12 வரைக்கும் இருக்குது, டிபெண்டிங் அப்பான் த கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் குவாலிட்டி. ஸோ இதை பொறுத்து வந்து மாறுது. உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோ வந்து நான் உங்களுக்காக பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.